அந்த கரூர் மாவட்டத்துல விஜய் அவர்கள் அவரோட பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு குறித்து கண்டிப்பா பேசி ஆகும். என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சில பேர் வந்துட்டு இது திமுகவோட சதி, ஒரு சில பேர் வந்துட்டு இது எல்லாமே நடந்தது விஜய்னால தான் அப்படின்ற ஒரு டிபேட்டே ஓடிட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவர் மூலியமா பயந்துருக்கவங்களோட முக்கியமா திமுகவோட சதின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் காரணமே இல்ல. அவர் எந்த விதத்திலுமே மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் நலன்ல எந்த ஒரு ஃபால்ட் வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுமே செய்யக்கூடிய மனிதன் தான் விஜய் அவர்கள். அவருனால எப்படி இது நடந்திருக்கும்? உண்மையாவே இது வந்துட்டு ஆளுங்கட்சி டிஎம்கேவோட சதின்னு தான் நான் சொல்லுவேன். அங்க அவர் எப்பயுமே பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருக்கு தெரியும் நம்மளை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டமே வரும். அதனால அந்த இடம் வந்துட்டு பரப்பளவு ரொம்ப நல்ல விசாலமா இருக்கிற ஒரு இடமா இருக்கணும். மக்கள் வரும்போது அந்த இடத்துல கூடும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரியான ஒரு இடம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி பிரச்சாரத்துக்காக அப்ரூவல் கேட்கும்போது அதை தவிர்த்துட்டு வேணும்னே இந்த டிஎம்கே அரசு சதி செஞ்சு மக்கள் அதிகமாக கூட முடியாத ஒரு இடத்த அவங்களே வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது யாரோட தப்பு? 1,00,000 பேர் மக்கள் தொகை கூடுவாங்கன்னா அவங்க வெறும் ஒரு 10,000 5,000 தான் கூட முடியும் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்தா அப்ப யாருக்காவது வந்துட்டு உயிரிழப்போ ஏதோ ஒரு சேதாரமோ ஏற்பட தான் செய்யும். ஸோ இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். அவங்க ஏன் அப்படி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க? வேணும்னே இது ஒரு திட்டமிட்ட சரியா தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் அனுப்புறது, ஆல்ரெடி நிக்க கூட முடியாத ஒரு இடத்துல வேணும்னே ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள நகர்த்தும் போது அந்த ஆம்புலன்ஸ் வழிவிடணும்னு சொல்லி ஒருத்த மேல ஒருத்தன் ஏறுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில பல விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி. ஆல்ரெடி அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், இவரை பத்தி எல்லா பேத்துக்குமே தெரியும். இந்தியாவிலே முதன்மை திருடன் அப்படின்னா அது இந்த ஆளா தான் இருப்பாரு. டாஸ்மாக் ஊழல்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் இவரே கேட்கிறாருன்னு அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியரே அவர் வாய் மூலமா அறிக்கை விட்டுருந்திருக்காரு. எல்லாருமே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பல கோடி ஊழல் நிறைந்த இந்த அமைச்சர்கள் அவங்க முன்கூட்டியே யோசிச்சு திட்டமிட்ட சதி. எப்படி நீ திட்டமிட்ட சதின்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அங்க உயிரிழப்பு ஏற்பட்டு அடுத்த 5வது நிமிஷத்துல எல்லா அமைச்சர்களும் போய் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? கரெக்டா அவங்க எல்லாத்தையுமே அதே ஆஸ்பத்திரி கூட்டி போறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் மற்ற திமுக காரங்களும் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது, நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், கரெக்டா இங்க கூட்டுவாங்க, நாங்க இங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி கரெக்டா அங்க இருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் கரெக்டா போய் சேராதவனுங்க இதுக்கு மட்டும் எதுக்கு எப்படி கரெக்டா போறாங்க? ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு, அடுத்த நாள் காலையில நான் போய் அவங்க எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு அவரு ஒரு அறிக்கை விடுறாரு நேற்று. அவ்வளவு பயம் விஜய் மேல இருக்குன்னா அவர்கிட்ட டைரக்டா மோதணும். அப்பாவி மக்களை கொலை செஞ்சு இப்படி வந்துட்டு அவர் மேல பழி போடக்கூடாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க பல படங்கள் பார்த்திருப்பீங்க. அரசியல்வாதி அவனோட பதவியையும் அவனோட வாழ்க்கையையும் அவனோட அதிகாரத்தையும் தக்க வச்சிருக்க எந்த எல்லைக்கும் போவான்றது இதை நேரில் நீங்க பாக்குறீங்க. இது எல்லாமே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரனால தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியுது. இது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு பாருங்க. ஒரு மனுஷனை நம் தமிழ்நாட்டு மக்களை கொலை செய்ய கூட துணிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதாவது பல மக்கள்கள் செத்தாலும் பரவாயில்ல, கரெக்டா நம்ம திட்டம் நடந்து அந்த செத்தவனை தூக்கி விஜய் மேல பழிய போட்டு அவர் மேல தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவரை எப்படியா பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நேற்று விஜய் அவர்கள் பண்ண பிரச்சாரத்தை பாருங்க. ஒவ்வொரு தடவையும் அவர் பண்ற பிரச்சாரத்தை பாருங்க. அவர் மாதிரி எவனாவது கேட்கறதுக்கு தில் இருக்கா, துப்பு இருக்கா? டைரக்டா எடுத்து வைக்கிறாரு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கொள்ளையடிக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே பண்ண ஒவ்வொரு ஊழலையும் எடுத்து முன் வைக்கிறாரு. மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம் அப்படின்னு ஒவ்வொன்றும் எடுத்து முன் வைக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு பர்டிகுலரான பர்பஸ்க்காகவே இந்த மாதிரி வேலையை அவங்க செஞ்சிருக்காங்கன்றதான் உண்மை.